வணக்கம். நான் ஸ்ரீ சுந்தர ஞானானந்தா. குகா யூடியூப் சேனல் வாயிலாக உங்களை காணும்போது மிக்க மகிழ்ச்சி. பெரும்பாலும் பார்க்க போனீங்கன்னா இன்னைக்கு நிறைய பேர் நான் நல்லா சம்பாதிக்கிறேன் சாமி, நல்ல பொருளாதாரம்லாம் கைக்கு வருது, ஆனால் அந்த பொருளாதாரத்தை என்னால் மிச்சப்படுத்த முடியல, ஏதோ ஒரு வழியில் செலவாகிட்டே இருக்குது. கடைசியில் பார்க்க போனீங்கன்னா நெல் பேலன்ஸில் தான் என்னுடைய பொருளாதாரமே நிற்கிது அப்படின்னு ஒரு சிலர் புலம்புறாங்க. சரி, அரசு உத்தியோகத்தில் வேலை பார்க்கக்கூடியவர்கள் எந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா, அவர்களுடைய பொருளாதாரமே ஏதோ, அதாவது கைக்கு வருது, எங்கேயோ போகுது, என்னமோ செலவாகுதுன்னு அவங்களால கணக்கீடே பண்ண முடியல. ஒன்று பிள்ளைகளுக்கு கல்வி செலவாகவோ அல்லது வீட்டு கடனாகவோ ஏதோ ஒரு வழியில் பொருளாதாரம் உற்றார் உறவினர் மூலியமாகவோ ஏதோ ஒரு வழியில் விரயமாகிட்டே இருக்குது. சரி, அது ஏன், என்ன காரணம்? ஒரு சிலர் பார்க்க போனீங்கன்னா ஒரு தொழில் ஆரம்பித்து விறுவிறுன்னு பெரிய லெவலில் மேலே வந்துடுறாங்க. ஒரு சிலர் முதல்ல போட்டுக்கிட்டே இருக்காங்க, ஆனால் அவங்களால பொருளாதாரத்தில் ஜெயிக்க முடியல, போராடிக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு நிலைகள் ஏற்படுவது எதனால் அப்படின்னு ஒரு சிலர் என்கிட்ட கேட்குறாங்க. சரி, அதுக்கு அருமையாக என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா, பொதுவாக ஒரு ஜாதகத்தில் ஜென்ம லக்னத்திலேயோ அல்லது 5, 9லையோ 2ஆம் இடத்துலையோ 12ஆம் இடத்துலையோ பாபர்கள் இருப்பது அந்த ஜாதகர்களுக்கு ஒரு நிலையான பொருளாதாரம் உருவாகிறது இல்லை. ஒரு பக்கம் வரவு வருது, இன்னொரு பக்கம் செலவாயிட்டு இருக்கு. அதே மாதிரி லக்னத்தில் சனி சந்திரனுடைய சேர்க்கை இருந்தாலுமே அவர்களுடைய உழைப்பு என்பது பொருளாதாரத்தில் தடைகளை தான் கொடுக்குதே ஒழிய ஒரு நிறைவாக ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துறது இல்லை. அது அழகா ஜாதக அலங்காரத்துல என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா, ஜெயரம் ஜென்ம கேந்திரத்தில் திரிகோணத்தில் குடும்பத்தில் மேரு வியத்தில் பாபர் நெற்கின் மிகவும் தரித்திர யோகம் அப்படின்னு சொல்றான். அதாவது என்னன்னா, ஜென்ம லக்னத்திலேயோ 5, 9 சொல்லக்கூடிய திரிகோண ஸ்தானத்திலேயோ 2ஆம் இடம் சொல்லக்கூடிய குடும்பஸ்தானத்திலேயோ 12ஆம் இடத்திலேயோ பாபர்கள் நின்று திசையோ புத்தியோ நடத்தலாம். அந்த காலகட்டங்களில் பொருளாதார விரயங்களை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கான நிலை ஏற்படுது. சரி, அதே மாதிரி பார்க்க போனீங்கன்னா என்ன சொல்றேன், ஜென்ம லக்னத்தில் மதியும் சனியையும் மருகினும் மோரும் ஜென்மத்திற்கு பாபரனிற்கு தரித்திர நிறைவாக உண்டாகும் அப்படிங்கிறேன். அதாவது லக்னத்துல ஜென்ம லக்னத்துல சனியும் சந்திரனும் சேர்ந்து இருக்கக்கூடிய நிலை இருந்து, அதே மாதிரி பாவர்கள் பார்க்கக்கூடிய நிலை இருந்துச்சுனாவே அந்த ஜாதகர்களுக்கு பொருளாதாரம் பெரிய அளவுல நிற்கிறது இல்லை. அதனால முடிந்த வரைக்கும் கிரகங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்மளுடைய பொருளாதாரத்தை மிச்சப்படுத்துவதற்கு எது தேவை எது தேவையில்லை அப்படின்னு பார்த்தா அலாசி ஆராய்ஞ்சு தேவைப்படக்கூடிய பொருட்களை அல்லது விஷயங்களை பயன்படுத்தி கொண்டு தேவையற்றவைய பல தடவை யோசனை பண்ணி பின்னாடி பார்த்துக்கலாம்னு சொல்லி அப்படி ஒதுக்கி வச்சிங்கனாவே உங்கள் பொருளாதாரம் நல்ல நிலையில் இருக்கும். நன்றி, வணக்கம்.